ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆம்லெட் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம பாசுமதி அரிசி 1 கப் எடுத்து அதை கழுவிட்டு ஊற வச்சுருங்க. குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், அன்னாசிப்பூ, கிராம்பு, மராத்தி மொட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்குங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கிட்ட பிறகு புதினா நல்லா கழுவி வச்சுருக்கோம். ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. இதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். அதையும் நல்லா கழுவிட்டு அதையும் போட்டுருங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கிட்ட பிறகு கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதங்கிட்ட பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. போட்டு எல்லாமே வேக வச்சுருங்க. நல்லா வதங்கணும். இதெல்லாம் இது வதங்கிட்ட பிறகு இந்த ஆம்லெட் தனியாக 4 முட்டை உடச்சி ஊற்றி தனித்தனியாக போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதை இந்த பிரியாணியில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம பாசுமதி அரிசி கழுவி வச்சுருக்கோம். அதை நல்லா வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக கலக்கி விடுங்க. அந்த ஆம்லெட்டு, அந்த சிக்கன், அந்த அரிசி எல்லாம் நல்லா கலக்கிட்டு இதுக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1.5 கப்பு தண்ணி ஊற்றிட்டு லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு குக்கரை மூடிடுங்க. மூடிட்டு 2 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஆம்லெட் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு நான் சொன்ன அளவுகளே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த டிஷ்ஷு ட்ரை பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. அதேமாதிரி நீங்கள் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.